ஹலோ எவ்ரி ஒன், கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயிலா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடவுள் இந்த பூமியில் மனுஷனை படைச்சு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. அந்த வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்கிறவங்கெல்லாம் பரலோகத்திற்கும், அந்த வாழ்க்கையை தீமையாக வாழ்கிறவங்க நரகத்துக்கும் போவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரலோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது எங்கே இருக்குது, அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, நம்ம பரலோகத்துக்கு போனால் எப்படி இருப்போம், இந்த மாதிரியான காரியங்களை கடைசி 3 வீடியோக்களில் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது நரகம் அப்படின்னா என்ன, நரகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, நரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து இனி வர வீடியோக்களை நம்ம தியானிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நரகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு பெரிய அக்கினி கடல் அப்படின்னு வேதம் சொல்லுது. அங்கே அக்கினி, கந்தகம், காரிருள், இன்னும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் மத்தேயு 25வது அதிகாரம் 30வது வசனத்திலையும், வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10, 14 ஆகிய வசனங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா மக்களுக்கிடையே நரகம் அப்படின்னா என்ன தாட் இருக்கு அப்படின்னா, நரகத்துக்கு தீய மக்கள் போவாங்க, அங்கே சாத்தானும் அவனுடைய தூதர்களும் வந்து அந்த மக்களை கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 41வது வசனத்தில், அப்பொழுது இடது பக்கத்தில் நின்றவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நரகம் யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்ட இடம் தான் இந்த நரகம். ஆனால் மக்களாகிய நாம் என்ன பண்ணுறோன்னா, அவனோட வழிகளை நம்ம தெரிந்து கொண்டு அவனை பின்பற்றி கிறிஸ்துவோட இரத்தத்தினால மீட்பை பெறாம ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் இருக்கிறதுனால தான் நம்ம நரகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. நரகம் அப்படிங்கிறது தங்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நல்லாவே தெரியும். இதை வேதத்தில் மத்தேயு 8வது அதிகாரம் 29வது வசனத்திலையும், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததா நரகத்தை குறித்து பேசும்பொழுது பாதாளம் அப்படிங்கிற ஒரு டேர்மும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் நரகம் வேற, பாதாளம் வேற. பாதாளம் அப்படிங்கிறது டெம்பரவரியான ஒரு இடம், கொஞ்ச காலம், நியாய தீர்ப்பின் காலம் வர வரைக்கும் ஆவிகள் வைக்கப்படுற இடம் தான் பாதாளம். இந்த பாதாளத்தை குறித்ததான டீட்டெயில்டான காரியங்களை நம்ம அடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். நரகம் அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்டான நித்திய காலமான ஒரு இடம். அங்கே போகிற யாராலையும் திரும்ப வெளியே வர முடியாது, நித்திய காலமாக அங்கே தான் இருக்கணும். நரகம் நித்தியமானது அப்படிங்கிறதுக்கு வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நித்திய அக்கினி, இரவும் பகலும் அங்கே அமைதல் இராது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 18:8, மத்தேயு 25:41, 46, வெளிப்படுத்தல் 14:9-11, மார்க்கு 3:29, யோவான் 5:28-29, 2 தெசலோனிக்கேயர் 1:10, எபிரேயர் 6:2, இன்னும் பல இடங்களில் வேதாகமத்தில் இந்த மாதிரி நரகம் வந்து நித்தியமான ஒரு இடம் அப்படிங்கிறதுக்கு வந்து சான்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா நரகத்தில் இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு நரகத்தில் அந்த அக்கினி கடலில் யாருமே இல்லை. முதலாவதா நரகத்துக்குள்ளே போக போகிறது யார் அப்படின்னா, அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தான். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 20வது வசனத்திலையும், வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் நம்ம இதை பார்க்க முடியும். முதலாவதா மிருகம் பிடிப்பட்டு, அதாவது மிருகம் அப்படிங்கிறது அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடுறது. அந்தி கிறிஸ்து அதோட சேர்ந்து கள்ள தீர்க்கதரிசி, அந்த மிருகத்தை வணங்கினவங்க, அதோடைய முத்திரையை தரித்து கொண்ட ஜனங்கள், இவங்க எல்லாரும் தான் ஃபர்ஸ்ட் எங்கே போகிறாங்க அப்படின்னா அக்கினி கடலாகிய அந்த நரகத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. இதை குறித்து வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனத்தில், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான், அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய அந்த சாத்தானை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1000 வருடம் அரசாட்சி முடிவில் அவனை தோற்கடிச்சு அவனை எங்கே போடுறாங்க அப்படின்னா அக்கினி கடலுக்குள்ளாக போடுறாங்க. இந்த சாத்தான் யாரு, அந்தி கிறிஸ்து யாரு, அப்போது கள்ள தீர்க்கதரிசி யார், இவங்க 3 பேரும் வேற வேற ஆளா அப்படின்றத குறித்து இனி வர வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அல்பாவும் ஒமேகாவுமானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.